அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தேய்பிறை அஷ்டமியில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். எல்லா சிவபெருமான் கோவில்களிலும் ஈசான்ய மூலை எனப்படும் வடகிழக்கு திசையில் நீலமேனியராய் நாய் வாகனத்துடன் பைரவர் காட்சி தருவார். காலையில் ஆலயம் திறந்தவுடன் இரவு அர்த்த ஜாமத்தில் பூஜை முடிவு பெறும்போதும் பைரவருக்கென்று விசேஷ பூஜைகள் செய்யப்பட வேண்டும் என்பது பார்த்த நித்திய பூஜை விதி என கூறுகிறது. சிவனின் அம்சமான ஸ்ரீ பைரவருக்கு பௌர்ணமிக்கு பின் வரும் தேய்பிறை அஷ்டமியில் பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டால் காலத்தினால் தீர்க்க முடியாத எந்த விதமான தொல்லைகளாக இருந்தாலும் அது நீங்கும். முக்கியமாக நல்லருள் நமக்கு கிட்டும். விளக்கெண்ணெய், இழுப்பு எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசு நெய் இவற்றின் தனித்தனி தீபமாக அகல் விளக்கில் ஏற்றலாம். ஒன்றிலிருந்து ஒன்றை ஏற்றாமல் தனித்தனி தீபமாக ஏற்றி வழிபட்டால் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகமாகும். 6 தேய்பிறை அஷ்டமிகளில் பைரவருக்கு சிகப்பு நிற மலர்களால் அரளியால் வழிபட்டால் நல்ல மக்கள் செல்வங்களை கண்டிப்பாக பெறலாம். அஷ்டமி திதியில் மற்றும் பிரதி தமிழ் மாதம் எல்லா தேதியிலும் ஆயில்யம், சுவாதி, மிருகசீரிடம் நட்சத்திர தினங்களிலும் பைரவரை வழிபட்டால் உத்தியோகத்தில் மதிப்பும் பதவி உயர்வும் கிட்டும். தொழிலில் லாபம் கிட்டும். சனி பிரதோஷத்தன்று பைரவருக்கு தயிரண்டம் படைத்து வழிபட்டால் கண்டிப்பாக வழக்குகளில் நமக்கே வெற்றி கிடைக்கும். தேய்பிறை அஷ்டமியில் பஞ்சதீபம் வெற்றி வழிபட்டால் காலத்தினால் தீர்க்க முடியாத எந்த விதமான கடன் தொல்லையாக இருந்தாலும் நீங்கும். முக்கியமாக ஸ்ரீ பைரவருக்கு இந்த பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டால் எண்ணிய செயல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகமாகும். தை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை தொடங்கி ஒவ்வொரு செவ்வாய் தோறும் பைரவரை வணங்கி கால பைரவ அஷ்டகம் படைத்து வந்தால் எதிரிகள் அழிந்து கடன்கள் தீர்ந்து யமபயம் மட்டுமில்லாது எவர் பயமின்றியும் நீண்ட நாள் வாழலாம். வாழ்க்கையில் தரித்திரம் வராமல் காத்து செல்வ செழிப்பை வழங்குபவர் ஸ்ரீ ஸ்வர்ணகராஷ்ண பைரவருக்கு வடக்கு திசை நோக்கி அமர்ந்து வழிபடுவது சிறப்பு. திருவாதிரை நட்சத்திரத்தில் வழிபடுவதனால் சிவனது அருள் செல்வம் கிட்டும். தாமரை மலர் மாலை, வில்வ இலை மாலை போட்டு வணங்குவது சிறப்பு. தேய்பிறை அஷ்டமி திதிகளில் சிகப்பு நிற ஆடை அணிந்து நெய் விளக்கேற்றி வடமாலை சாற்றி சிகப்பு நிற மலர்களை கொண்டு அர்ச்சித்து வெள்ளை பூசணியில் நெய் தீபம் ஏற்றி வர நல்ல பலன் கிடைக்கும். முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு கால நேரத்தில் பைரவருக்கு 11 நெய் தீபம் ஏற்றி விபூதி அல்லது ருத்ராபிஷேகம் செய்து வடைமாலை சாற்றி சகஸ்ராம நாம அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். பைரவர் வழிபாட்டு செய்வதனால் வறுமை, நம்முடைய எதிரிகளின் தொல்லைகள், பயம் நீங்கி அவர் அருளால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தன லாபமும் வியாபார முன்னேற்றமும் பணியாற்றும் இடங்களில் தொல்லைகள் நீங்கி மனதில் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக பெறலாம். நம்பிக்கையுடன் பக்தியுடன் ஸ்வர்ணகராஷ்ண பைரவர் படத்தை வீட்டில் வைத்து தினந்தோறும் தீப தூப ஆராதனை காட்டி வழிபடுவதுடன் தேய்பிறை அஷ்டமி திதியில் திருவிளக்கு பூஜை செய்து பலவிதமான மலர்களை கொண்டு பூஜித்து வணங்கினால் முக்கியமாக வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும். வியாபாரிகள் கல்லாப்பெட்டியில் சொர்ண ஆகர்ஷண பைரவி சிலை அல்லது படத்தை வைத்து பூஜித்து வர கடையில் வியாபாரம் செழித்து செல்வ வளம் பெருகி வளம் பெறுவார்கள். தினமும் பைரவர் காயத்ரியையும் பைரவி காயத்ரியையும் ஓதி வந்தால் விரைவில் செல்வம் பெருகும். வெள்ளம் கலந்த பாயாசம், உளுந்த வடை, பால், தேன், பழம், வில்வம் இலைகளால் மூல மந்திரம் சொல்லி ஆச்சனை செய்ய தொழில் விருட்சியாகும். ஸ்வர்ணாகர்ஜன ரஸ்ன பைரவ அஷ்டகம் தன செழிப்பை தரும்.
வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமை மற்றும் 2 நாட்களிலும் சந்தியா காலங்களில் படிப்பவர் வாழ்க்கையில் வெற்றியையும் தன விருத்தியையும் கண்டிப்பாக அடைவார்கள். பௌர்ணமி அன்று இரவு 8 மணிக்கு தீபத்தை ஏற்றி வைத்து கொண்டு 18 முறை பாராயணம் செய்ய வேண்டும். இவ்விதம் 9 பௌர்ணமிகளில் பாராயணம் செய்து கண்டிப்பாக தன வரத்தை அடையலாம். நீண்ட நாட்களாக உள்ள வறுமையிலிருந்து விடுவிடலாம். 9வது பௌர்ணமி என்று அவலில் பாயாசம் நெய்வேத்தியம் செய்யலாம். முக்கியமாக இந்த தேய்பிறை கார்த்திகை மாதம் தேய்பிறை அஷ்டமி பைரவருக்கு ஜென்மாஷ்டமியாகும். இந்த தினத்தை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு மாதம் தேய்பிறை அஷ்டமி என்று பைரவருக்கு வழிபாடு நடத்தப்படுகிறது. ஒருவரின் உண்மையான கோரிக்கைகளை நம்பிக்கையுடன் பைரவரிடம் வேண்டும் போது 30 தினங்களுக்குள் நிறைவேறுகிறது. சித்திரை, பரணி, ஐப்பசி, பரணி போன்ற மாதங்கள் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் காலபைரவருக்கு விசேஷ தினமாகும். ஏனெனில் பைரவ நட்சத்திரத்தில்தான் பைரவர் அவதரித்தார். எனவே பரணி நட்சத்திரக்காரர்கள் பைரவரை வழிபட்டால் புண்ணியமும் பலனும் அதிகமாக அவர்களுக்கு கிடைக்கும். தை மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் பைரவரை வழிபட்டு விரதம் இருப்பது மிகுந்த பலன்களை கொடுக்கும். எல்லா அஷ்டமிகளிலும் பைரவர் விரதம் இருக்கலாம். ஆனால் செவ்வாய்க்கிழமைகளில் அஷ்டமி இணைந்து வந்தால் அதைவிட சிறப்பான நாள் ஏதுமில்லை. குறைந்தபட்சம் 21 அஷ்டமிகள் தொடர்ந்து விரதம் இருக்க வேண்டும். அதிகாலையில் நீராடி பைரவரை மனதில் நினைத்து வணங்க வேண்டும். பகலில் ஏதாவது ஒரு பொழுது மட்டும் எளிய உணவு சாப்பிடலாம். இரவில் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அன்று மாலை பைரவருக்கு வடைமாலை சாற்றி வழிபட வேண்டும். வசதி குறைந்தவர்கள் ஒரு தீபம் பற்றி ஏற்றினால் போதும், அது நல்லது நடக்கும். மற்றும் நவமி என்று காலை மீண்டும் கோவிலுக்கு சென்று விநாயகர், சிவன், அம்பாள், பைரவரை வணங்கி ஏழைகளுக்கு அன்னதானம் அளிக்க வேண்டும். சிறிதளவு சர்க்கரை பொங்கல் செய்து குழந்தைகளுக்கு கொடுத்தால் நல்லது. பிறகு வீட்டுக்கு எந்த கெடுதலும் வராது என உறுதிமொழி எடுக்க வேண்டும். சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று பைரவ விரதத்தின் நோக்கமே கேடுகளை அளிப்பதுதான். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.